அல எழுப்புங்களேன். சொல்லுமே சொல்லும்போது தான் அதான் அண்ணா வந்து எந்த இடம்? அக்கா இந்த இடம் புனைத்தீவு. இப்போ எங்க நீருக்காக வேண்டி இப்போ பொருட்கள் வாங்க வந்துருக்கீங்க. ஆ சரி ஓகே, சந்திச்சு சந்தோஷமாக்கா, திரும்ப சந்திப்பா. நன்றியா, நன்றி அண்ணா. ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு முதலோட வாழ்த்துக்கலாம். ஓகேண்ணா. அவர் பேர் ஜக்கோவா? நீங்கள் ஜக்கோண்டு ஊர் செல்ல பேரா? ஆ சுனாமி. ஆனா இப்ப எல்லாருக்கும் சுனாமி தான் வேற தெரியும். தெரியும். ஓ, சுனாமி என்ன மட்டும் தான் வேற தெரியும். சரியான மழையா இருக்குது. மழை பெறமா இல்லை, கொஞ்சம் குயிக்காக கொண்டு போவோம். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNF. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் கோட்டைக்கல்லாறு பப்ளிக் கிரவுண்டுக்குள்ள நின்று இருக்கோம். கம்ப்ளைண்ட் பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இன்னொரு விடயத்துக்காக இங்கே வந்திருக்கோம். அண்மையில் நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த தம்பியை. மேலே அவருக்கு ஒரு பேர் ஒன்று நாங்கள் இப்போ வச்சிருக்கோம், சுனாமி தம்பின்னா சொல்லணும். அப்படி சொன்னால் தான் இந்த பகுதியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வதந்தி ஒன்று பரவுனது, சுனாமி வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அந்த வதந்தி எவ்வளவுக்கு பரவுனதோ அது பொய் அப்படின்ட்டு உண்மையில் இந்த தம்பியாலாம் வந்து அவ்வளவு சீக்கிரமாக அந்த நியூஸ் வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாரிடையும் வந்து சென்றடைஞ்சு அது ஒரு வதந்தி என்றது எல்லாருக்குமே தெரிய வந்தது. உண்மையிலே அந்த தம்பியை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கான். ஆனால் அந்த தம்பி வந்து ஒரு வகையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி. அப்போ அந்த தம்பிக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்துட்டு மற்றது இந்த தம்பியாக கூட வந்து பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால், அந்த தம்பியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது, பராமரிக்கிறது எல்லாமே வந்து இந்த தம்பி அவங்க தான். அப்போ இவங்களை தொடர்பு கொண்டா நான் இப்போ அந்த தம்பியை சந்திக்கிறதுக்காக வந்து நான் இப்போ நாளைய தினம் புதுவருட பிறப்பு இன்றைய தினம் நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதி இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். ஆனால் இந்த தம்பி அவங்களோட நாங்கள் களுவாஞ்சி நகருக்கு போக போகிறோம். களுவாஞ்சி நகருக்கு போயிட்டு அந்த தம்பிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு தேவையான உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரப்போகிறோம். சரி ஓகே, நம்ம எல்லா விடயங்களையும் தம்பியாகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. உங்களோட பேர் என்ன? ரிஷோத்மன். என்ன பேர்? புருஷோத்மன். தம்பியில பேர்? அனுஜன். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே பேர் தானா? தம்பியில பேர்? நிஷான். தம்பியில பேர்? டினோஜன். சரி ஓகே, நீங்கள் இப்போ எல்லாரும் வந்து எத்தனை வகுப்பு படிக்கீங்க? எல்லாரும் ஒரே பேச்சு தான்? 3ஆம் மாதம் ஓயில் எழுத போகிறீங்க. அப்போ எல்லாரும் ஒரே பேச்சு தான் நீங்கள்? அப்போ என்னென்னு சொன்னால் உண்மையிலேருந்து தம்பியை வந்து பார்க்குறது, பராமரிக்கிறது யார்? அவங்களோட வீடு எங்கே இருக்கு? அவங்களுக்கு சொந்த பந்தம் ஏதாவது இருக்குதா? அதை பற்றி சொல்லுங்களேன். அவங்களோட சொந்த பந்தம் இல்லை, ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட ஆட்கள் தான். அவர் இப்படி பொது இடங்கள் கிரவுண்ட் இல்லாட்டி இந்த கோயில் வழியை நித்திர கொள்றவர். நாங்கள் எங்களை சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுற பிஸ்கெட் அந்த ஜீவலில் வாங்கி கொடுக்குறேன். திரும்ப நாங்கள் அங்கே வந்த எங்களோட வந்து நிற்கிறவன் நாங்கள் போகிறோம். ஆறும் இருந்தா ஆறும் இந்த முடியதில் வளர்ந்துருந்தா சில பெரிய அண்ணாமையர் முடி வந்து வெட்டி விடுறவங்க அந்த ஹெல்ப் சாப்பாடு கொடுக்குறேன். என்னன்னு சொன்னால் அவள் இந்த வீடியோவில் அப்படியே அந்த பக்கம் தம்பி காட்டுவார் பாருங்க, அந்த பக்கம் காட்டுங்க. அப்படியே அந்த பக்கமாக வந்து இந்த கோட்டைக்காரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பப்ளிக் கிரவுண்டில் தான் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இப்போ அந்த பொடியம் வந்து நித்திர கொண்டு இருக்கான். இப்போ அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம தம்பியாக்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அவர் நித்திர கொள்ற இடமே பிரதானமான இடம் இதுதான். இது இல்லைண்டா என்ன கோயில்? கடலம்மன் கோயில் தான் அவர் நித்திர கொள்றதாம். அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி நிற்கிறது எல்லாமே தான். அப்போ இந்த தம்பி அவங்க தான் அந்த தம்பியை வந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. அதாவது அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவருக்கு தேவையான அன்றாட அந்த சில வேலைகள்லாம் வந்து செய்து கொண்டு இருக்காங்க. நாம இப்போ அந்த தம்பியோட பேசலாம். அவர் பேசுவாரா? கதை பாருன்னு. இப்போ அவருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்டா தம்பி, என்ன உதவி செய்யணும்? சாப்பாடு சாப்பாடு உடுப்பு ரெண்டும் தான். இப்ப உடுப்புகள் நம்ம சாப்பாடுகள் வாங்கி கொடுத்தவரால் வச்சிருந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா இல்ல இப்படி என்ன மாதிரி? நாங்க வச்சுக்கொள்வோம். 3 நேரம் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருந்த ஒவ்வொரு நாளும் ஓகே. அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடும் கிடைக்கிறல்ல. அந்த சாவுடு அந்த இது இல்லைண்டா அவை சாப்பிடுவான். அந்த கோயில் அன்னதானங்கள் அதெல்லாம் சாப்பிடுறேன் முக்கியமா வந்து. சரி, என்னன்னு சொன்னா அவரோட பேசுவேன். அப்ப அவர் பேசுவாருண்டா பேசுவோம். இன்றைக்கு வந்து செட்டியான மாதிரி மழை. அப்போ மழைக்குள்ள நாங்கள் அப்படி வந்து நின்று இப்போ கொஞ்சம் பெட்டா பறிச்சு கொண்டு இருக்குது. அப்போ இந்த டைம்ல நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது. சரி, நம்ம போய் தம்பியோட பேசுவோம். ஆள் நல்ல நித்திரவில்லைன்னு. இது கோட்டைக்கல்லாறு இல்லையா? மன்னிச்சு கொள்ளுங்க, இது வந்து பெரிய கல்லாறு பொது கிரவுண்ட்.
சொல்கிறேன் அவ்வளோ எழுப்புங்களேன். சொல்லுமே சொல்லும்போது தான் பாட்டா வழியில் விளையாடுங்க. இதில் ஆள் தூங்குற உள்ள ஏறுவல்லே. சரி, இப்போ அந்த தம்பியோட வந்து கேட்போம், என்னடா நாங்கள் வச்ச கதைப்பாரு நீங்கள் கதைக்க போறீங்களா சொல்லுவான். கேட்டால் சொல்லுவாரு. தம்பியோட பேர் என்ன? பிரேமன். கொஞ்சம் சத்தமாக கதைக்கணுமா? சரியா? உங்களுக்கு எத்தனை வயசு? 14. 14 வயசா? 17 இருக்கும். சரியா தெரியாது. தம்பிக்கு இப்ப என்ன வேணும்? என்ன வாங்கி தர அண்ணா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன அப்புள் பழம் வேணுமா? சரி, வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பிடிச்ச சாமான் இருக்கு அந்த அண்ணன் வாங்கி தருவாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன உடுப்பு வாங்கி தருவா? புது உடுப்பு வேணுமா? கதைக்கணும். கதைச்சா தான் நம்ம வேண்டியது. என்னோட சொன்னா நம்மளுடைய உங்களோட சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு உதவி செய்யணும். மாதம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் முன் வந்திருக்கோம். சரியா? இந்த தம்பியாக்களூடாக நாங்கள் மாதம் உங்களுக்கு உடுப்பு சாப்பாடு எல்லாமே வாங்கி தருவோம். உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் அதை நம்மளுடைய உறவுகளுக்கு காட்டலாம், தெரியப்படுத்தலாம். சரி, அப்புள் பழம் வேணும். அப்புள் பழம் உங்களுக்கு கிடைக்கும் இனி மாதம். வேற என்ன வேணும்? உடுப்பு வேணும். உடுப்பும் கிடைக்கும். வேற சாப்பாடு வேணும். வேற என்ன வேணும்? பாட்டா அம்மா வேணும். என்ன கால் கொஞ்சம் கதைக்காரு இல்லையா? இப்போ நீங்க கதைச்ச கதைப்பாரு. என்ன தெரியாதானே? இந்த நீங்க கேளுங்க தம்பி. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? பாட்டா வேற சப்பாத்து. தலைமுடி வெட்ட தெரியும் உனக்கு? மாதம் வெட்டணும்னா முடி வளர மாதம் முடி வளரு. வெட்டணும். மாதம் முடி வளர முடி வெட்டணும். என்ன? வேற தம்பிர அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? எங்க அப்பா அம்மா எல்லாம்? அப்பாவோட பேர் என்ன? பாஸ்கர்னா? அம்மா அம்மாவோட பேர் உதயராணி. உங்களுக்கு நீங்க எத்தனை பேர் குடும்பத்துல? 10 பேரா? 10 பேர் சும்மா ஒரு எங்க அண்ணாவோ தம்பி ஒருத்தன் செத்தேன். அந்த கடன் செத்துட்டாங்க. தாண்டி செத்துட்டாங்க. குளிச்சுட்டீங்களா தம்பி? நீங்க குளிச்சுனீங்களா? ஆறு உங்களை குளிப்பாட்டுன்னு? உங்களை ஆறு குளிப்பாட்டுன்னு? இந்த பைப்ல நாங்க சொல்லுவோம் குளியண்டா குளிக்குது. மலைக்க குளிக்க வைக்கிற வருத்தம் வந்தாலும் நாங்க ஒரு கொடியண்ட கடை இந்த ஷர்ட் எடுத்து கொடுத்தேன். இந்த டிஷர்ட் இப்ப கிட்டத்துல எடுத்து கொடுத்தீங்க? முந்தினாத்த எடுத்து கொடுத்து. உங்களை குளிப்பாட்டினாரு? நீங்க என்ன குளிச்சு சொன்னா குளிப்பாரு. கொஞ்சம் மைய கிட்ட அப்படியா? அப்ப இந்த தம்பியாக்கெல்லாம் வந்து உங்களுக்கு குளிப்பாட்டு இல்லையா? இவங்க வரலையா? அவங்க யாராவது வந்தவங்களா உங்களுக்கு குளிப்பாட்டு? இந்த அடிக்கிறதுல ஆறு வந்தவங்க? இதுல ஆறு வந்து எந்த அடிக்கிற இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல உங்களை ஆறு வந்து குளிப்பாட்டுன்னு? 4 பேர் வந்தவங்களா? உங்க 4 பேர் தானே உங்களை பாக்குறவங்க? உங்கள்கிட்ட பேர் என்ன? வேற பேர் என்ன? இந்த அடிக்கிற வேற பேர் வேற பேர் என்ன? அப்ப இந்த தம்பியில பேர் என்ன? உங்களோட பேர் என்ன பேர்? ரிஷோத். அப்ப வேற பேர் என்ன? டினோ. என்னன்னு சொன்னா இந்த தம்பிக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்குது. உங்களோட பேர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, 2 பேர் பேரும் சொல்றாரு. அப்ப ஞாபகம் இருந்ததால என்ன சொல்லிக்காரு. அப்ப வேற நம்ம திருத்தி நம்ம மாற்றி எடுக்கலாம். குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம், இப்ப நம்ம விளையாடக்குள்ள நம்ம போகும்போது வரும்போது நீங்க இப்ப
மேலே இப்படியான தம்பியாக கிடைச்சிருக்கிறது இவருக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவோம் அவங்களோட. உங்கள்ட்ட வந்துருவாரு. நீங்க வேற உங்களுடைய கூட்டிட்டீங்க, உங்களுடைய கூட்டி போறது வாரது எல்லாம் வந்திருக்கிற வந்திருந்து எங்களோட கேம் பார்க்க பார்த்துருப்பான். இந்த போட்டு நாங்க போன்ல இதில் காட்டுறேன், டிக்டாக் அது இதில் காட்டு, அப்புறம் அவர்ல வீடியோ காட்டினா சிரிப்பேர். எங்களோட முஸ்பாதி இதை படுத்து கிடப்பான். அப்புறம் நாங்க போயிட்டு வரோம்னா இருப்பான். அப்புறம் நாங்க வந்த அப்புறம் எங்களை தேடி இங்க வார இடையில வார, அப்புறம் நாங்க இடையில கொஞ்ச நேரத்துல இருந்து போறேன். கடற்கரைகள் அங்களோட கொடுத்து போறோம். கொடுத்து போரு. என்னன்னு சொன்னா தம்பி, இந்த நம்பரை வந்து நீங்க 4 பேரும் நோட் பண்ணி வைங்க. தம்பி தெரியுங்க நம்பர் நான் வாங்கி எடுக்கேன். எல்லாரும் வாங்கிடுங்க. இவருக்கு என்ன தேவைன்னு சொன்னாலும் நீங்க என்ன கால் பண்ணுங்க. இவர் ஒரு வைத்தியசாலைக்கு போகணுமா, இல்ல இவருக்கு உடுப்பு வேணுமா, இவருக்கு சாப்பாடு வேணுமா, முடிவெட்டணுமா, என்ன தேவை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? என்ன டைம் பண்ணாலும் எனக்கு நான் இப்போ ஃபோன் பண்ணி நான் ஃபோன் ஆன்சர் பண்ணலன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல ரெக்கார்டிங் போடுங்க, உடனே பார்த்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நான் என்னால் வர முடியாட்டியும் உங்களுக்கு நான் அந்த காசை அனுப்பி விடுவேன், இல்லாட்டி போட்டு விடுவேன். தந்த உறவுகள் இதை வச்சு இல்லாட்டி என்னட்டு இருந்தாலும் நான் தந்துடுவேன். இல்லை நானே நேரடியாக வருவேன். கண்டிப்பாக இவருக்கு நம்ம மாதம் இவரை நம்ம விடக்கூடாது. சரியா? ஏண்டா இந்த தம்பி வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேருக்கு அந்த ஞாபகம் எல்லாம் இல்லைன்னு சொல்லல நம்ம. அப்போ அந்த வகையில் வந்து இந்த 31ஆம் தேதி நாங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க முன்னாடி சொன்ன மாதிரி நாளைய தினம் புதுவரோட பிறப்பு. இவருக்கான அந்த உடுப்புகளை வந்து வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்படி வருமா தேவையான சாப்பாடுகள் வாங்கி கொடுத்துட்டு அப்பல் பழம் வந்து அதுவும் பாட்டம் வாங்கிட்டு நம்ம இவருக்கு தேவையான உடுப்பு வாங்கி தருவோம். என்னடா ஒரே தடவையில நம்ம உடுப்பு வாங்கி கொடுத்தோம்டா அதை வந்து இவர் போட்டுக்கொள்ள மாட்டாரு. நாங்க வச்சு கொள்ளுவோம், வச்சு கொண்டு அவருக்கு ஒரு டேட்டுக்கு உங்கள் அது இதுக்கு நாங்க போட்டுருவோம். என்னன்னு சொன்ன மற்றது தைப்பொங்கல் வருது, நம்ம பிரச்சனை அதுக்கடையில திரும்ப இந்த ஒரு உதவி இன்னொரு செய்வோமே, மொத்தமா செய்யாட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். சரியா? பிரச்சனை இல்லை நீ பரவாயில்ல நீ. சரி நம்ம போவோம். எழுமுங்க போ. என்ன பேர் சொன்ன தம்பி? பேர் என்ன? பிரேமன். என்ன பேர்? பிரேமன் தானே அவரு பேர்? பிரேமன் தான். பாகவும் நீங்க அண்ணா ஒரு பாட்டுன்னு படிச்சு காட்டுங்க பாபு. அண்ணா ஒரு பாட்டு படி மைக்கு கொஞ்சம் கிட்ட அப்படியா? ஒரு பாட்டுன்னு படிச்சு காட்டுங்க. ஒரு பாட்டுன்னு படிச்சு காட்டுங்க. பாட்டு படியும். பாட்டு சுராங்கனி. எந்த பாட்டுனா பரவாயில்ல படிங்க. சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கா வாணுக்கண்ணாவா வாழும் 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 அடி காத்தடிக்குது வேலும். சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கா வாணுக்கண்ணாவா வாழும் 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 அடி வாழடிக்குது வேலும். வேணுக்கண்ணா வேணுக்கண்ணாவா சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்கா வாணுக்கண்ணாவா. சரி, என்னன்னா தம்பிக்கு வந்து பாட்டு படிக்கிற பிடிக்குமா, விருப்பமா பாட்டு படிக்கிறது? என்னன்னா நான் சொன்னதுக்கான காரணம் இவர் அந்த பாட்டு படிக்க சொன்னா மட்டும்தான் அவர் அந்த எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா அவர் படிச்சு கொண்டிருக்காரு. இப்ப நானும் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்தேன். தம்பி வந்து வீடியோ எடுத்து போடுறாள் ராகுல். நீங்க போடுற நீங்க போடுறான். என்னன்னு சொன்னா இப்ப சில பேர் வந்து தம்பி இவரை அந்த தெரிந்தானே இவரை வச்சு பயன்படுத்தி கொள்வாங்க, வந்து வீடியோ எடுக்கிறது அவமதிக்கிற மாதிரி எல்லாம். அப்ப நீங்க தான் இவரை பார்த்து கொள்ளணும். அவன் அந்த இதெல்லாம் போடுற சொல்றவங்க அந்த சாராயம் அது இல்லையா, வீடு கட்டி அது வாங்கித்தாங்க ரெண்டுலாம் அவனை செய்யப்பட்டு டிக்டாக்ல ரெண்டிங் ஆகிறதுக்கு பார்க்கானே. அதுக்கெல்லாம் விடக்கூடாது, வேண்டாம் அது எழுப்ப அந்த ஐடியா. இந்த அண்ணாக்கு என்ன சொல்ல விரும்புறா? என்ன சொல்ற அந்த அண்ணா அப்படி இந்த உதவி செய்யற அந்த வீடியோல உதவி செய்யற ஆக்களுக்கெல்லாம் வாங்கி தரத்துக்கு நீ என்ன சொல்ற? நீ நல்லா சொல்ற இல்ல இப்ப அந்த அண்ணா உனக்கு ஆப்பிள் பழம் சாப்பாடு அதெல்லாம் வாங்கி தர, அதுக்கு நீ அந்த அண்ணாக்கு என்ன சொல்ற? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணுமா கடவுளே, நாங்க நல்லா இருக்காட்டி சொல்லி நீங்க நல்லா இருக்கணும். சரியா? இனி நீங்க நல்லா இருப்பீங்க, தம்பியாக்கள் உங்களை கை விட மாட்டாங்க. சரியா தம்பி? அந்த அண்ணா உன்னை கை விட மாட்டாங்க, அந்த வீடியோல உன்னை கை விட மாட்டாங்க. சரியா? காதல் வைகூதனும் காதல் என்ன நீரே காதல் ஊர் போலம்மா ஜோடி கிடிகள் ஜோடிகள் கண்ணாதுமே. காதல் வைகூதனும் காதல் என்ன நீரே காதல் ஊர் போலம்மா ஜோடி கிடிகள் ஜோடிகள் என்னாகுமே. அடினா சரி, ஓகே, நன்றியா, நல்லா இருந்தா அமையல கை தட்டுங்க. சரியா? நம்ம போவோமேனே வாங்க. நாங்கள் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டி பார்க்குறோம். உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு பிடிச்ச உடுப்பை நீங்கள் அனுக்கணுமா? சரியா? உங்களுக்கு எப்படி உடுப்பு வேணும்? ட்ரௌசர் வேணுமா? ட்ரௌசர் வேணுமா, சாரம் வேணுமா, இல்லை ஜம்பர் வேணுமா? ஜம்பர் தானே வேணும். ஜம்பர் தானே வேணும். அப்போ நீங்கள் என்ன சாரம் கட்டினதாவா?
ஷாரன் பிரச்சனை இல்லை ஜம்பர் பிரச்சனை இல்லை அப்ப வேற டிஷர்ட் வேணுமா ஷர்ட் வேணுமா என்ன வேணும் பொக்கெட்டுக்கு என்ன வச்சுக்கிறேன் காசு வீடு அது எல்லாம் காட்டுங்க பொக்கெட்ல என்ன வச்சீங்க எடுத்து காட்டுங்க எடுத்து காட்டுங்க எடுத்து காட்டி போட்டு நீ வை அந்த அண்ணா காட்டி போட்டு நீ வை என்னண்டு பாருங்க அண்ணா அதுக்கு இதான் விருப்பம் சரி வேற என்ன வச்சுக்கல் காசு வச்சு காசு எவ்வளவு வச்சுக்கல் காசு காட்டுங்க தாங்க அது காசு எல்லாம் கேட்டாக்களு கொடுப்பான் இது யாரு தந்த அந்த காசு யாரு நீங்களா விடுது அப்ப யாரு தந்த அந்த காசு பக்கிரோல இருந்தது நாங்க அண்டி எடுத்து கொடுத்துனாங்க 70 ரூபா கொடுத்தாங்க 70 ரூபா கொடுத்து அவன் வேறையா பொக்கெட்டுக்கு காசு வச்சிருந்தவன் வேறையா அது இது வாங்கிட்டு வச்சு கொடுத்தா அதுல ஒரு காசை ஈரமாக்கி கொடுத்தான் ஈரமாக்கா எடுத்துக்கிட்ட இந்த ஊத்தையாக்க அந்த காசு நாங்க அங்கே போட்டுட்டோம் அப்ப அது ஒரு சரியா என்ன இதுக்கு என்ன வாங்க போறீங்க இதுக்கு என்ன வாங்கி தர இந்த காசுக்கு என்ன வாங்கி தர இது எவ்வளவு இது 50 ரூபா அது காசு எல்லாம் தெரியுது பாத்தீங்களா அப்ப இந்த காசுக்கு என்ன வாங்கி தரு இந்த காசுக்கு என்ன வாங்கி தர என்ன வேணும் தம்பி அந்த அண்ணா கொடுப்போமே நான் காசு எனக்கு தரீங்களா அந்த காசு எடுக்கட்டா அப்படின்னு எனக்கு காசுல வைக்கணும் அவ அதுல இல்லாம இல்லைண்ணா அதெல்லாம் தருவான் அப்ப அந்த பக்கீரில் இருக்கிற அந்த வீடியோ தாங்க அண்ணா கொடுறா தாங்க வீடியோ வீடியோ கேட்கறேன் கூட காசு 100 ரூபாயும் வச்சுக்க யாரு எடுத்து வரியா யாரு யாரு வாங்கி தந்த உங்களுக்கு யாரு வாங்கி தந்த சொல்லு யாரு வாங்கி தந்து யாரு வாங்கி தந்த இது இந்த வீடியோ வாங்கி கொடுத்த நீங்க யாரு வாங்கி கொடுத்த நீங்க வாங்கி கொடுத்தீங்க நாங்க வாங்கி கொடுக்குறேன் அப்ப இந்த வீடியோ வாங்கி தந்தாரு ஆக்கலா அப்புறம் ஒரு ஆக்கள் வரைக்கும் வாங்கி கொடுக்காங்க பாத்தீங்களா இந்த நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இதுல பத்தி அதான் சாப்பிடாம என்னன்னு சொன்னா இதை வந்து நான் போடுறதுக்கான காரணம் இது அனைவருக்குமே இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இப்ப இந்த தம்பிக்கு வந்து யாராவது நீங்க பீடிகள் இந்த மது போதைக்குரிய ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்களா இருந்தா நீங்க கையங்களமா குடிவர்ற பட்சத்துல உங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா இப்ப தம்பி நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கணும் யாராவது வந்து உங்களோட நம்பர் எடுக்க இந்த தம்பிக்கு வந்து இந்த பீடி இந்த சாராயம் இதெல்லாம் 6 வேண்டி கொடுத்தாலும் நீங்க ரகசியமான முறையில வீடியோ எடுக்கணுமா எடுத்து என்ன கொஞ்சம் தரம் நீங்க பாருங்க அவங்க அந்த பீடி வாங்கி கொடுக்கறது ஒரு சாப்பாடு பார்சல் வாங்கி கொடுத்தாலும் போல ஒரு நன்மை அடையும் இப்போ இதை வந்து என்னன்னா ஒரு மது போதைக்கு வேற தெரியாம அடிக்ட் ஆகுறாங்க விலங்கு தானே அப்ப நீங்க இதுல கொஞ்சம் ஒரு கண்காணிப்பு அறிக்கணுமா முக்கியமா இது தேவையில்லையா உங்களுக்கு இது வேணுமா உங்களுக்கு தேவையில்லை இவ்வளவு தூக்கி எறிஞ்சிடுங்க குடிக்க கூடாது குடிக்க மாட்டானே இந்த காசு வச்சுக்கொள்ளுங்க இனி குடிக்க கூடாதா சரியா படி குடிப்பீங்களா நீ குடிக்க கூடா படி குடிச்சா என்னன்னு பரத்தம் வந்து நம்ம இறந்து போயிரும் சொல்லு அந்த நாங்க அண்ணா இனி நாங்க அப்படி குடிக்க மாட்டோம் என்ன சொல்லு இனி நான் குடிக்க மாட்டேன் பேடி குடிச்சா இறந்து போயிடும் இனி நான் கூட கதையை கேட்கறேன் நான் குடிக்க மாட்டேன் இனியும் கூட கதையை கேட்டு குடிக்க மாட்டேன் நன்றியா சரி நல்லபடியா இருக்கணும் சரி நம்ம போவோம் என்ன வாங்க போவோம் தம்பி குளிக்கிற அந்த கொஞ்சம் நாள் குளிக்கிறது அவரு இந்த பக்கம் போமா பாருங்கண்ணா இந்த இருக்கேன் உடுப்பு மலைக்குள்ள நினைஞ்சு கிடக்கேனே அன்றைக்கு வேற வழியாக்கி விட்டோம் நாங்க அதே அப்புறம் இந்த ஜம்பரை போடக்கூடாது சொல்லிட்டோம் இப்ப இந்த ஒரு தடவை உடுப்பு போட்டாரு கழட்டி எறிஞ்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் போடுறல போடுறான் இது கழுவுறதுக்கு அப்படி ஒண்ணும் செய்யல தானே சோப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா நீங்க இந்த மரத்துக்கு வச்ச எடுங்களா எங்கடா இருக்க வச்சு நீ எங்க வச்சியா அவரு பேர் ஜக்கோவா நீங்க ஜக்கோண்டு ஊப்புரு செல்ல பேரா ஆனா இப்ப எல்லாருக்கும் சுனாமி தான் இவரை தெரியும் தெரியும்
சுனாமி என்ன மட்டும் தான் வேற தெரியும். அவ சுனாமி இல்ல தம்பி. நாங்க வீடியோ போட்டாலும் சுனாமி என்ன இல்லன்னு போடுவாங்க. இல்ல சுனாமி தான் தெரியும். ஐந்தரி என்ன சோப்பாடு குளிக்கிறீங்களா? குளிக்கணுமா? வாயக்கு வா ஹாட் அண்ணாங்க வா இந்த இந்த இருக்கேனே. அப்ப தம்பி இவர் வந்து இன்றைக்கு குளிச்சு உடுப்பு மாத்திரத்துக்கு உடுப்பு இருக்கிறா? இப்ப இல்லைண்ணே உடுப்பு இல்லைண்ணே. நினைச்சு போட்டானே. இல்லாட்டி நம்ம குளிக்காது கொஞ்சம் கொண்டு வரலாம் நாளே. அந்த நீ ஒரு எடுத்து உடுப்பு நிக்க அத போடுவோம். அப்படி செய்வோம். அப்படி செய்யா எடுத்து வராங்க எடுத்து வாங்க ஒண்ணு ரெண்டு ஆளை கொஞ்சம் இப்ப குளிப்பாட்டிது அப்படி கொண்டு போவோம். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாருல்ல என்ன அவரு? அதானே அண்ணா வந்து எந்த இடம்? அக்கா இந்த இடம் புனைத்தீவு. இப்ப எங்க நீ ஒருக்காக வேண்டி இப்ப பொருட்கள் வாங்க வந்துருக்கீங்க. சரி ஓகே சந்திச்சு சந்தோஷமா திரும்ப சந்திப்பா. நன்றியா? நன்றி அண்ணா. ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு முதலோட வாழ்த்துக்கலாம். ஓகேண்ணா. அண்ணாவோட மகள் பேர் வந்து புகழிஷா. இப்போ 2வது வயசு. எதிர்காலத்தில் பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உதவி அந்த அண்ணா செய்திருந்தாங்க. சரியான மழையா இருக்குது. மழை பெறமா இல்லை கொஞ்சம் குயிக்காக கொண்டு போவோம்.